எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஏன் தமன்னா, படிச்சு படிச்சு சொன்னப்பெல்லாம் நீ கேட்கல, இப்ப தெரியுதா? உன்னை காசுக்காக ஏமாத்துறாங்கம்மா. தாத்தா, எங்க ஊர்ல எல்லாம் பேய் புச்சிச்சுன்னா அவங்கள தொடப்பகட்டையால அடிச்சா போயிரோன்னு சொல்வாங்க. சித்தி, நீங்க போய் வீட்ல இருக்கிற தொடப்பகட்டை எடுத்துன்னு வாங்களா. என்ன சித்தி பாத்துனே இருக்கிறீங்க? 2 சாத்து சாத்துங்க, அப்பதான் பேய் தானா ஓடி போவோம். ஏய், இங்க ஏதோ நடந்திருக்கு. என்ன எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். தமன்னா, தமனா எதுக்கு இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிட்டானு தெரியல. கடைசியா பார்த்தா அவ தான் எல்லா கேமராவையும் புடிங்கிருக்கா. ஃபைனலா அவ தான் பேயின்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. சரிப்பா, எனக்கு தூக்கம் வருது, நான் படுத்துக்கவா? படுத்துக்கோ பாப்பா. இந்த தமன்னாக்கு இந்த அவமானம் தேவையா? நீங்களும் படுத்துக்கோங்கப்பா. நீ தூங்கு பாப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்துக்கிறேன். சரிங்கப்பா. நீ என்னை விட்டு போயிருவியா பாப்பா? தமன்னா, என்ன தமன்னா இது? அந்த குட்டிச்சத்தம் பண்ண வேலைதான் அத்தனையும். தேவையில்லாத அவமானம். இந்த அசிங்கெல்லாம் நமக்கு தேவையா? எவ்வளவு திமிரு இருந்தா அந்த ராணி என் அடிக்க தொடப்பு கட்டி எடுத்துட்டு வான்னு சொல்வா. அதுக்கு உங்க பொண்டாட்டியும் போய் எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கு. அந்த ராணிய நான் சும்மா விட மாட்டேன் சித்தப்பா. சரி விடு தமன்னா, இது எல்லாத்தையும் செய்யறது அந்த குட்டிச்சாத்தான் தான். அவளை சும்மாவே விடக்கூடாது. விட மாட்டேன் சித்தப்பா. எப்படியாவது திரும்ப திரும்ப எதையாவது செஞ்சு அவளை இங்கிருந்து போக விடாம தடுத்து அந்த பொம்மைக்கு சக்தி கிடைக்காம பண்ணதான் போறேன். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. ஓ, அப்படியா? என்ன திடீர்னு வந்து நிக்குது? ஐயோ, அது எல்லாத்தையும் கேட்டுருச்சு போல இருக்கே. கொஞ்சம் வாயை மூடுங்க சித்தப்பா, பயந்து நடுங்காதீங்க. பயந்து நடுங்க வேண்டியது அவர் இல்ல, நீதான் தமன்னா. ஏன்னா சாக போறது நீதான். என் அம்மா அவங்க கையால உன்னை வதம் பண்ணி கொல்லதான் போறாங்க. தேவையில்லாம என் கையில சாகிறதுக்கு ட்ரை பண்ணாத. கொஞ்சம் பொறுத்துக்கோ, உங்க எல்லாரையும் தேடி எங்க அம்மா பொம்மி வருவாங்க. ஏய் குட்டிச்சாத்தான், பார்க்கலாண்டி யார் சாகுறாங்க யார் அழியறாங்கன்னு. என்கிட்டயே வா, பார்க்கலாம். நீ இந்த வீட்டை விட்டு போறியா? நான் உன்னை போக விடாம தடுத்து பொம்மைய சக்தி இல்லாம அலை விட போறனா இல்லையான்னு பாரு. அந்த நேரத்துல நீயும் ஒண்ணு இல்லாம காத்தோட காத்தா ஆக போற. தமன்னா, கொஞ்சம் சும்மா இரு தமன்னா. எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? தமன்னா, இப்ப நடந்த அவமானத்தை பார்த்தல்ல, இனி என்ன பண்ணாலும் சரி, உனக்கு அவமானம் மட்டும்தான் பதிலா கிடைக்கும். அந்த 13ன்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னது 13? என்ன 13? புரியலையா? எல்லாருக்கும் அவங்க பர்த்டே தான் தெரியும். இப்போ உனக்கு உன்னோட டெத் டேவே தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா உனக்கு குறிச்ச நாள் அதுதான். ஆனா எந்த 13ன்றது எங்க அம்மா வரும்போது தான் தெரியும். வரட்டா? என்ன தமன்னா இது?
அந்த பாப்பா டெத் டே அது இதுங்குது. இதோட இந்த பிரச்சனையெல்லாம் விட்டுரு தமன்னா. விட மாட்டேன். நான் தடுத்தே தீருவேன். அந்த பொம்மைய ஊரு தெரியாம ஆக்குறேன். இந்த நேரத்துல யாரு? நீ எப்படி இந்த நேரத்துல? சாரி, நீங்க எப்படி இந்த நேரத்துல? என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப பேசலாமா? என்கிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் பேசணும். சித்தார்த் விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். சித்தார்த் இப்பெல்லாம் அடிக்கடி உங்க மேல கோவப்படுறான், மரியாதை இல்லாம நடந்துக்கிறான். அதெல்லாம் எதனாலன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லாவே புரியுது. ஏற்கனவே இருந்த பொம்மி என்ன ஒரு வில்லன் மாதிரி சித்தார்த் மனசுல சித்தரிச்சுட்டா. இப்ப வந்திருக்கிற ராணியும் கிட்டத்தட்ட அப்படித்தான். நான் தப்பான ஆளுன்னு 100 முறை காதுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மைங்கிற மாதிரி தானே சித்தார்த்துக்கு தோணும். அதனாலதான் என்ன பார்க்கும் போதெல்லாம் அவன் அப்படி நடந்துக்கிறான். இவங்க மட்டும் இல்ல, செத்து போன அவனோட அம்மா அன்னலட்சுமியும் கூட இதுக்கு ஒரு காரணம் தான். சித்தார்த்தோட அம்மா என்ன திருப்பி திருப்பி குறை சொல்லி நான் ஒரு எதிரிங்கிற மாதிரி கெட்ட எண்ணத்தை சித்தார்த்த மனசுல பதிய வச்சுட்டா. ஆனா நான் ஒரு நாள் கூட அவனை வேறையா நினைச்சதே இல்லை. அவன் மேல ஏகப்பட்ட பாசம் வச்சிருக்கேன். அதை அத்தனையும் புரிஞ்சுக்காம சின்ன வயசுல அவன் மனசுல போட்ட வெறுப்புங்கிற விதை இப்ப விருட்சமா வளர்ந்து நின்னு என்னையே எதுக்குது. அவன் அம்மா செஞ்ச தப்பு தான் இப்படி ஆயிருச்சு. நீங்க பேசுறது ஏதாவது நியாயமா இருக்கா? எங்கேயாவது ஒரு அம்மா பையனுக்கு இப்படி எல்லாம் செய்வாளான்னு நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னைக்குமே இந்த உலகத்துல நம்மள ரொம்ப நல்லவங்க நம்புறவங்க தான் ஆபத்தானவங்க. செய்யறது பூரா தப்பு. ஆனா நான் நல்லவங்கிற மனப்பான்மையோட நீங்க இருக்கீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? ரத்தம் சூடா இருக்கும்போது செய்யற விஷயங்களுக்கு ரத்தம் சூடு குறையும் போது பதில் சொல்லிதான் ஆகணும். அப்படிதான் உங்க விஷயத்திலயும் நடந்திருக்கு. சித்தார்த் என்னைக்குமே அன்புக்கு ஏங்குற குழந்தை. அவன் எதை எதிர்பார்த்தா உங்ககிட்ட? பணத்தையா இல்ல பொருளையா? உங்க உண்மையான அன்பு வேணுங்கிறது தான் அவன் எதிர்பார்த்த விஷயம். ஆனா அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. எத்தனையோ நாள் இந்த வீட்டு வாசல்ல நீங்க வருவீங்கன்னு நானும் அவனும் காத்துக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா நீங்க வந்ததே இல்லை. அதனாலதான் சித்தார்த் மனசுல அப்படி ஒரு கோவம். சரி, சித்தார்த்த பத்தி அவ்வளோ தப்பு சொல்றீங்களே, நான் என்ன குறை வச்சேன்? நீங்க எத்தனை தப்பு செஞ்சாலும் நான் உங்ககிட்ட நல்ல விதமா தானே நடந்துகிட்டேன். இல்ல உங்களுக்கு குறை வச்சு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா? நீங்க செஞ்ச எந்த தவறையும் நான் யார்கிட்டயும் சொன்னதே இல்லை. ஆனா நீங்க ஒரு புருஷனா எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பாசத்துக்கு ஏங்கின சித்தார்த்துக்கு ஒரு அப்பாவா நீங்க இல்ல. உங்க அன்புக்கு ஏங்கின எனக்கு ஒரு கணவனாவும் நீங்க இல்ல. ஒரு அப்பாவாவும் சரி, புருஷனாவும் சரி, நீங்க தோத்து போயிட்டீங்க. இப்படி ஒரு குடும்பம் இருக்குங்கிற நினைப்பே இல்லாம சில பேரோட தவறான வழி நடத்தலால குடிச்சு குடிச்சு நீங்க வீட்டுக்கே வராம இருந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சா? இன்னைக்கு அவங்க நல்லவங்களாயிட்டாங்க, நாங்க கெட்டவங்களாயிட்டோமா? என்னது இது? அன்னலட்சுமியே நேர்ல வந்து நின்னு பேசுற மாதிரி இருக்கு. எப்படி இதெல்லாம்? என்னைக்குமே நாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டா அத தப்புன்னு ஒத்துக்கிற மனப்பான்மை வேணும். இப்ப வரைக்கும் அத நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தா அது உங்க வயசுக்கு அழகில்லை, அசிங்கம். இனிமேலாவது செஞ்ச தப்ப தப்புன்னு உணர பழகுங்க. நீங்க இழந்ததையெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் வரும். இல்ல கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன், மாறவே மாட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க எப்படி இதெல்லாம்? உங்க மனைவி உயிரோட இருந்திருந்தா இதெல்லாம் பேசியிருப்பாங்க தானே? வீட்ல ஏற்கனவே நீங்க செஞ்ச விஷயம், இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் பத்தி நான் கேள்விப்பட்டேன். சித்தார்த்துக்கும் உங்களுக்கும் இடையில உள்ள பிரிவினைய எப்படியாவது சரி பண்ணணும்னு நினைச்சுதான் இப்படிலாம் நான் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே உங்களுக்கு என்ன இருக்கு?
உங்களுக்கு கடைசி காலத்துல ஒரு சொட்டு தண்ணி ஊத்த வேண்டிய கடமை சித்தார்த்துக்கு இருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவன் அத கூட பிரியத்தோட செய்யாம வெறும் கடமையா செய்வான். ஆனா நீங்க அவனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாவா இருக்க நீங்க முயற்சி பண்ணா சித்தார்த்தோட மனசு மாறும். இல்லனா சித்தார்த் உங்களுக்கு எப்பவுமே கிடைக்க மாட்டான். அவனை மாதிரி ஒரு புள்ள உங்களுக்கு கிடைப்பானான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் இப்படி மாறி இருக்கிறதுக்கு மொத்த காரணமும் நீங்க தான். நீங்களே அதை நல்லா யோசிச்சு பாருங்க. அவன்கிட்ட போய் நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. இதெல்லாம் உங்க மனைவி உயிரோட இருந்திருந்தா சொல்லிருப்பாங்கல்ல. அதனால அவங்க சார்பா நான் வந்து பேசின மாதிரி நினைச்சுக்கோங்க. என் மனசுல பட்டதையெல்லாம் நான் சொல்லிட்டேன். என்னோட அனுபவம் இப்படி என்ன பேச வச்சிருக்கு. சரிங்க, நான் சொன்ன விஷயத்தை பத்தி நல்லா யோசிங்க. உங்க மனசாட்சிய நீங்களே கேள்வி கேளுங்க, அது பதில் சொல்லும். தமன்னா, யார தமன்னா கூப்பிடுற? அந்த குட்டிச்சத்தா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் நம்ம கைவசம் இருக்கு. நாளைக்கு வரப்போற அந்த சூரிய கிரகண நேரம் தான் எல்லாத்துக்கும் உச்சக்கட்டும். அந்த நேரத்துல நம்ம உஷாரா இருந்து அந்த குட்டிச்சாத்தான போக விடாம தடுத்தே ஆகணும். அதனால உதவி கேட்கறதுக்கு மாயாவை கூப்பிட போறேன். மாயாவையா? என்ன, செத்து போன மாயா எப்படி நமக்கு உதவ முடியும்னு நினைக்கிறீங்களா? மாயா ஏற்கனவே இறந்து போன ஒரு ஆன்மாவை தனக்குள்ள வச்சிருக்கிறதா சொன்னான். அதனால மாயாவோட சக்தி இப்போ 2 மடங்கா பெருகிருக்கும். அதனால மாயாவையே இந்த விஷயத்துல கூப்பிட்டு உதவி கேட்க போறேன். அவ கண்டிப்பா இந்த குட்டிச்சாத்தான போக விடாம தடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாயா, நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். மாயா, மாயா, மாயா. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இங்க நடந்துட்டு இருக்கிற அத்தனை விஷயங்களும் நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அந்த குட்டிச்சாத்தம் பண்ண காரியத்தெல்லாம் நீங்களும் பாத்தீங்கல்ல. அவ நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. அதனால நாளைக்கு சூரிய கிரகண நேரத்துக்கு முன்னால அவளை இந்த வீட்ல இருந்து வெளியே போக விடாம நம்ம தடுத்தே தீரணும். அதுக்காக தான் உங்க உதவியை கேட்டு உங்களை கூப்பிட்டேன். உங்களால இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடிஞ்சா தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. செய்யறேன் தமன்னா, உதவி செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த வீட்டை முழுசா என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர உதவி செய்யணும். அதுக்காக ஒரு முக்கியமான வேலையை நீ செய்யணும். அதை மட்டும் செஞ்சுட்டா போதும். அந்த குழந்தையோ அல்லது கூட்டிட்டு போக வந்திருக்க அன்னலட்சுமியோ போகவே முடியாது. சொல்லுங்க மாயா, எந்த விஷயமா இருந்தாலும் நான் பண்றேன், சொல்லுங்க. அதே மாதிரி அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஒரு ஆவிய சாதாரண மனுஷங்க 3 முறை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அதிகால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து உதிக்கும் நேரம் வரைக்கும் இருக்கிற 1 நிமிஷம், அதுக்கப்புறம் உச்சியில சூரியன் நிக்கிற அந்த 1 நிமிஷம், அதுக்கப்புறமா சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க 1 நிமிஷம். இந்த காலகட்டங்கள்ல நீ அவங்களுக்கு எதிராக எது செஞ்சாலும் சரி, அவங்களால அந்த 1 நிமிஷத்துல உன்னை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது. சாதாரண நிமிஷத்துல மாறிதான் அவங்களும் அந்த நேரத்துல இருப்பாங்க. அதையும் தாண்டி அவங்க சூரிய கிரகண நேரத்துல கிளம்புறதுனால அது மிகப்பெரிய பலமா நமக்கு அமைய போகுது. சூரிய கிரகணம் ஆரம்பிச்ச அடுத்த நொடியே அவங்களுக்குள்ள இருக்க அனைத்து சக்திகளும் செயலிழந்து சாதாரண மனுஷங்க மாதிரி ஆயிடுவாங்க. அந்த 1 மணி நேரம் தான் நாம பலத்தோடு செயல்பட வேண்டிய நேரம். அப்படி இருக்க அந்த நேரத்துல அந்த குழந்தைய அவங்க பொம்மி கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ரொம்ப பிரயத்தனம் செய்வாங்க. அதை மட்டும் நீ எப்படியாவது தடுத்துட்டா போதும், நீ நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடந்துரும். பொம்மி சக்தி இழந்து மண்ணோட மண்ணாவா, என்ன கொன்ன அவளுக்கு அது நடக்கணும்.
நீங்க மட்டும் எனக்கு நல்ல விதமா உதவி செஞ்சுட்டா நான் இதை நடத்தி காட்டுறேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவி செய்யறேன். நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. மாயா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ம் நாளைக்கு நடக்க போற மிகப்பெரிய போராட்டத்துல நான் ஜெயிக்க போறேன். நான் நினைச்சதுதான் நடக்கும். அதுல எந்த தடையும் இல்ல. பொம்மி இந்த உலகத்துல இருந்தாங்கிறதுக்கான எந்த தடையுமும் இல்லாம ஆக்க போறேன். அவ மண்ணோட மண்ணா காத்தோட காத்தா ஆக போறா. எங்க அம்மா அப்புறம் இந்த ருத்ராவை கொன்னதுக்கு அவ ஒடிய போறா. தாத்தா, பாட்டி, என்னப்பா சித்தார்த், என்ன விஷயம்? பாப்பா இன்னையோட அவங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்ப போறா. சித்தார்த், ஏன் என்னப்பா இது? அவ எங்க போயிட போறா? நாம எல்லாம் போக முடியாத தூரமா? அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா. அடடா, என்ன ஒரு பாசமான காட்சி பாத்தீங்களா சித்தப்பா? ம் பாப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி அவளுக்கு விடை கொடுக்கிற விதமா ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் வைக்கணும் தாத்தா. அவ்வளவுதானப்பா, தாராளமா பண்ணிடலாம். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். உடனே பண்ணுப்பா. ஃபேர்வெல் வைக்கிறாங்களாம். ஃபேர்வெல். அவங்க வெளியே போனாதானே 2 பேரும் இந்த வீட்டை விட்டு ஒரு அடி கூட வெளியே வைக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் சித்தப்பா. அதுக்கப்புறம் இருக்கு அந்த பொம்மைக்கு. நானா பொம்மையாங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு பாப்பா கிளம்பும்போது சித்தார்த் படாத பாடு பட போறான். அதை நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சித்தார்த் இங்க பாப்பாவை இருக்க சொல்லி கேட்டதுனாலதான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. நான் சம்மதிக்காம அங்கிருந்து கிளம்பி இருந்தா சித்தார்த் இன்னும் வருத்தப்பட்டிருப்பான். என்னத்த பண்ண முடியும்? சூழ்நிலை நம்ம கைய மீறி போயிடுச்சு. இன்னைக்கு வரப்போற சூரிய கிரகணத்தை நாம விடவே கூடாது. அது ஆரம்பிச்சு 1 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். அது ஆரம்பிக்கிற நேரத்துல நீங்க வீட்டை விட்டு கிளம்பணும். அது முடியறதுக்கு முன்னாடி பாப்பாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அத்தை. கண்டிப்பாமா. நான் அர்ஜுனன் குளத்துல என்னோட தவத்தை ஆரம்பிச்சிருவேன் அத்தை. சூரிய கிரகணம் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து உங்களுக்கும் பாப்பாவுக்கும் எந்தவித சக்தியுமே இருக்காது. அப்பதான் அந்த தமன்னாவோட கை நிச்சயமா ஓங்கும். உங்களை வீட்டுக்குள்ள இருந்து வரவிடாம தடுக்கிறதுக்கு அவ ஏகப்பட்ட முயற்சியை செய்வா. எனக்கும் எந்த சக்தியும் இல்லாம நீங்களும் எந்த சக்தியும் இல்லாம இருக்கிறதால அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால பாப்பாவை கூட்டிக்கிட்டு நீங்க என்கிட்ட வந்து சேர்க்கறதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமா இருக்க போகுது. நெருப்பாத்துல நீந்தி வரணும்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்க போதாத்த அந்த பயணம். ஆனா ஒண்ணு, சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி பாப்பா அர்ஜுனன் குளத்துல முங்கி எனக்குள்ள வந்து சேரலன்னா நான் பழையபடி என்னோட சக்திய பெற முடியாமலே போயிரும் அத்தை. பாப்பாவும் என்கிட்ட வந்து ஐக்கியமாகாம அப்படியே மறைஞ்சு தூசா மாறிடுவா. சரி பொம்மி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
பாப்பா கிளம்புறதுக்காக சித்தார்த் ஒரு விழா வச்சிருக்கான். இந்த நேரத்துல நாங்க இல்லைன்னா எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடும். சூரிய கிரகணம் ஆரம்பிச்ச அடுத்த நொடி பாப்பாவை கூட்டிட்டு நான் கிளம்பிடுவேன். முடியறதுக்கு முன்னாடி நான் அங்க வந்து சேர்ந்திருப்பேன். நடுவுல தமன்னாவால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறேன். இப்போ நீங்க வெளியே வந்திருக்கிறது தெரிஞ்சு நீங்க மறுபடியும் திரும்ப வீட்டுக்குள்ள போக முடியாம தடுக்கிறதுக்காக தமன்னா மாயாவோட ஆவிய வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு முன்னால நீங்க அங்க போயிடணும். சீக்கிரம் அத்தை, நமக்கான சக்தி குறைஞ்சுக்கிட்டே வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ இதெல்லாம் செய்யறா. சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.